பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் குழு தலைவர், எங்கள் துணைத் தலைவர், எங்கள் குருடவே அனுமதி ஒதுக்கும் போது 3 எம்எல்ஏ எங்களுக்கு சட்டப்பூர்வமாக அந்த இடஒதுக்கீடு பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் ராமதாஸ் தலைவர் அவர்களுடைய கடிதத்தை நடைமுறைப்படுத்த எங்கள் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கொடுத்த கடிதத்தை நடைமுறைப்படுத்த சட்டமன்றத்தில் எங்களுக்கு உரிய இடஒதுக்கீடு கொடுங்கள். சட்டமன்றத்தில் எங்களுக்கு உரிய இடத்தை ஒதுக்குங்கள். நடைமுறைப்படுத்து. அங்கீகாரம் கொடு. தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற சட்டமன்றத்தில் 3 எம்எல்ஏக்கள் இடம் ஒதுக்கு. பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவைத் தலைவர்களே, பாட்டாளர் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கொடுத்த கடிதத்தை நடைமுறைப்படுத்து. மாண்புமிகு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கொடுத்த கடிதத்தை நடைமுறைப்படுத்து. பாமக அன்புமணி தரப்பு எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவை வளாகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், இந்த போராட்டம் குறித்தான முழு விவரங்கள். சுபா வணக்கம். தற்போது பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவை வளாகத்திலே அவர்கள் தர்ணா போராட்டத்திலே ஈடுபட்டு வருகின்றார்கள். அதாவது சட்டப்படி நாங்கள் தான் உண்மையான பாமக, எனவே சட்டமன்றத்திலே பாமகவினுடைய சட்டமன்ற குழு தலைவராக அன்புமணியால் நியமிக்கப்பட்ட தர்மபுரி வெங்கடேசன் என்பவரைத்தான் ஏற்க வேண்டும். ஆனால் தொடர்ந்து நாங்கள் இது சம்பந்தமாக கடிதம் கொடுத்தும் சபாநாயகர் இந்த கடிதத்தை ஏற்கவில்லை. அதனை கண்டித்து தற்போது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். தொடர்ந்து சட்டப்பேரவை 9:30 மணிக்கு தொடங்க இருக்கின்றது. நுழைவாயில், அதாவது எம்எல்ஏக்கள் எல்லாம் செல்லக்கூடிய அந்த நுழைவாயில் அருகிலேயே அமர்ந்து தற்போது பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இங்கு ஒரே பரபரப்பாக இருக்கின்றது. காவல்துறையினர் உடனடியாக அவர்களை இங்கிருந்து எழுந்து செல்ல வேண்டும், இது மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்கிறது என்று சொல்லி வருகின்றார்கள். ஆனால் பாமக சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் 2 கோரிக்கைகளை வைக்கின்றார்கள். ஒன்று, ஜி.கே. மணியை தலைவர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும். மற்றொன்று, அருள் பேசினால் அது பாமக எம்எல்ஏக்கள் என்ற அந்த பெயரிலே எழுதக்கூடாது. அவர் ஏதாவது கருத்தை பதிவு செய்தால் கூட அல்லது அரசு ஆவணங்களிலும் இனி அவர் பாமக சட்டமன்ற உறுப்பினர் என்று இருக்கக்கூடாது. அவரை நாங்கள் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து கூட நீக்கிவிட்டோம். எனவே அவருக்கும் இந்த கட்சிக்கும் இனி சம்பந்தம் கிடையாது. உடனடியாக அரசு ஆவணங்களில் திருத்தி அதனை வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். இந்த 2 கோரிக்கையுமே தற்போது வரை ஏற்கப்படவில்லை. இதுல கூடுதலாக இன்னொரு விஷயம் என்னவென்றால், சேலத்தை சேர்ந்த அருள் பாமகவினுடைய கொறடாவாகவும் செயல்பட்டு வந்தவர். அவர் அவரை மாற்றிவிட்டு நாங்கள் மயிலம் சிவகுமார் என்பவரை நியமித்திருக்கின்றோம். எனவே மயிலம் சிவகுமார் தான் இனிமேல் பாமகவினுடைய அந்த கொறடாவாக செயல்படுவார் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் சபாநாயகர் இதனை இன்னும் அங்கீகரிக்கவில்லை, ஏற்கவில்லை. சபாநாயகர் ஏற்கும் வரை, அங்கீகரிக்கும் வரை நாங்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம். ஒரு கட்சியில பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரை தலைவராக கைகாட்டுகிறார்களோ, யாரை கொறடாவாக கைகாட்டுகிறார்களோ அவர்களைத்தான் ஏற்க வேண்டும். ஆனால் சபாநாயகர் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார் என்று பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். பெரிய கட்சிகள் தொடங்கி பல்வேறு கட்சிகள் வரை சட்டமன்றத்தில் இது போன்ற பல விஷயங்களை பார்த்திருக்கிறார்கள். ஏற்கனவே அதிமுகவில் கூட கடந்த 2016 to 21 காலகட்டங்களில் இது போன்ற விஷயம் நடைபெற்றிருக்கின்றது. அதுபோல கட்சியிலே தற்போது டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் அதே போல டாக்டர் அன்புமணி அவர்களுக்கும் மோதல் போக்கு நீடித்து வரக்கூடிய நிலையில் கட்சியில் மொத்தம் இருந்த 5 எம்எல்ஏக்களில் 3 பேர் அன்புமணியை ஆதரிக்கின்றார்கள், 2 பேர் டாக்டர் ராமதாஸை ஆதரிக்கிறார்கள். அதாவது ஜி.கே. மணி அவர்களும் சேலம் அருள் அவர்களும் டாக்டர் ராமதாஸை ஆதரிக்கிறார்கள். அதே போல மற்ற 3 பேர் சிவகுமார், வெங்கடேஸ்வரன், அதே போல மேட்டூர் சதாசிவம் ஆகிய 3 பேர் அன்புமணியை ஆதரிக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அன்புமணி சேலம் அருளை கட்சியிலிருந்து நீக்குவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார். எனவே தற்போது பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 4ஆக குறைந்திருக்கிறது என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த 4 பேரில் 3 பேர் நாங்கள் என்ன கொடுக்கிறோமோ அதைதான் சட்டமன்றம் ஏற்க வேண்டும், அதைதான் சபாநாயகர் ஏற்க வேண்டும். அதுதான் ஜனநாயகம், அதுதான் மரபு. ஆனால் சபாநாயகர் நாங்கள் சொல்லக்கூடிய
எங்களுக்கு